அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நிறைய ஹதீஸ்களையும் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் நிறைய மக்களும் சொல்றது உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்குள்ள மனைவியும் அந்த ஆண் மகனுடைய விலா எலும்புல இருந்து படைக்கப்பட்டது அப்படின்னா, அது உண்மையோ இல்லையோ, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுடைய விலா எலும்புல இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஆணுடைய விலா எலும்பு அப்படின்னு பார்த்தா இருக்கிற விலா எலும்புலேயே ரொம்ப வளைஞ்சது அந்த ரிப்பு இருக்கிறதுலே. மனுஷனுடைய உடம்புல தலைபாகத்தை விட்டுருங்கல்ல, மற்ற எல்லா எலும்பும் நேராக இருக்கும். விலாவுடைய எலும்பு வந்து வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னமா மஸலுல் மர்அதி கமஸலி தலா, உங்களுடைய ரிப்பு மாதிரி, அதாவது விலா எலும்பு மாதிரி. இன் தஹ்ரிஸ் அலா இகாமத்திஹி, அந்த விலா எலும்பை நீங்கள் நேராக ஆக்கணும்னு நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் தக்சிர், அது உடஞ்சி போயிடும். வயின் தஸ்தம்தே பிஹி, இல்லை அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா அது வளைஞ்சே தான் இருக்கும். என்னன்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு என்னென்னு சொன்னால் நீங்கள் வாழ்ந்துக்கிடணும் அப்படின்னா. இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவங்கள்ட்ட சில குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை என்னென்னு சொன்னால் அப்பப்போ நேர்த்தி செஞ்சு என்னென்னு சொன்னால் வாழ்ந்துக்கிடணும் அப்படிங்கிறது. இதுக்கு அர்த்தம் இப்படி கிடையாது, பெண்ணுனாலே என்னென்னு சொன்னால் பலகீனமானவங்க, அவங்க இப்படித்தான் இருப்பாங்கிறது கிடையாது. மாறாக ஒவ்வொரு ஆண்மனுடைய விலாப்புறத்திலிருந்து தான் என்னென்னு சொன்னால் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதனால் பெண்கள் யாரும் என்னென்னு சொன்னால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட வேணாம். என்ன இவங்க வந்து பயானில் இப்படி பெண்களை பற்றி என்னென்னு சொன்னால் விலா எலும்புனா அவங்க பலகீனமாக, உடம்பளவிலையும் சரி மனதளவிலையும் பலகீனம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இது சொல்லப்பட்டிருக்கு. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.